தந்தை, மைந்தன், தூய் ஆவியானவராகிய திரியேக கடவுளின் திருப்பெயராலே ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எல்லா துதி தோற்றங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பன் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையாய் கொடுத்து இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக, இந்த புதிய வருடத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வருடத்தை நாங்கள் தொடங்கி கடந்த 9 நாட்களை உடைய கிருபினாலே தயவினாலே நாங்கள் நல்லவிதமாக முடித்து இந்த 10வது நாளுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாய் கர்த்தர் தயவுக்காக நன்றி பாராட்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் கூட கர்த்தாவே, இந்த ஆராதனை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பீராக. ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுக்குள்ள கர்த்தங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த காணொலி காட்சி வழியாக இந்த ஆராதனை பங்கு பெற கர்த்தங்களுக்கு வாய்ப்பை கட்டளையிட்டிருக்கிறேன். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆராதனையும் ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான வகையில் நாங்கள் அமைத்துக் கொடுத்ததாக நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவர் நீர். எங்களை ஆண்டவரே உடைய சுத்தத்தின்படி எங்களை வழிநடத்தி நாங்கள் உமக்கு பிரியமாக, சமுதாயத்திற்கு பிரியமாக நாங்கள் வாழ்ந்து உடைய சாட்சிகளாய் ஆண்டவரை நாங்கள் மறிக்கத்தக்கதாக நீர் கிருபை தாரும். ஆண்டவரை, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு துணை நின்று இந்த ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக நாங்கள் பங்கு பெறத்தக்கதாக கிருபை செய்தலும். உமக்கே துதி கனமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மறுமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாட்சி உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 329ஆம் பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 329. அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவீர். அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவீர். கைமாறின்றி என்னை முற்றும் ரட்சிப்பீர். அருள்நாதா நோக்க கடவீர். கைமாறின்றி தஞ்சம் வேண்டி நம்பி வந்தேன் திருப்பாதத்தில். பாவமன்னிப்பருள் வீரின் நேரத்தில். தஞ்சம் சண்டி வேண்டி திருப்பாதத்தில். பாவமன்னின் தூய்மை வேண்டி நம்பி வந்தேன் உந்தன் ஆவியால். சுத்தி செய்வீர் மாசில்லாத இரத்தத்தால். தூய்மை வேண்டி உந்தன் ஆவியால். சுத்தி செய்வீர் மாசில்லாத இரத்தத்தால். துணை வேண்டி நம்பி வந்தேன் பாதை காட்டுவீர். திருப்தி செய்து நித்தம் நன்மை நல்குவீர். சக்தி வேண்டி நம்பி வந்தேன் ஞானம் பலனும். அக்னி நாவும் வல்ல வாக்கும் ஈந்திடும். இயேசுநாதா நம்பி வந்தேன் தவறாமலே. என்னை என்றும் தாங்கி நின்று காருமே. இயேசு
நாம் கடவுளை தொழுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தருமடி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியோரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை அனுபவமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் சற்று நேரம் அமர்ந்த நிலையில் அல்லது முழங்கால் படியிட்ட நிலையில் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வளமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடங்களின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உழவலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 முடிய. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்றார் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டதான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக நமக்கு நடு செலுத்துகிறோம். கடந்து போன காலங்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து கர்த்தாவே எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து இந்த நாளை கூட எங்கள் ஆசை நாட்களில் எல்லாம் காணும்படியாக கர்த்தர் செய்த தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை நாங்கள் தொடங்கி கடந்த ஒரு வாரத்தை 9 நாட்களை நாங்கள் நல்ல விதமாக முடித்து இந்த 10வது நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு மனதோடு இங்கே கூடி வந்திருக்கிறோம். தடைகள் இருப்பினும் பல்வேறு வழி வாய்ப்புகளை எங்களுக்கு நீர் கொடுத்து பயபக்தியோடு ஆன்மீக நெறியோடு கடவுளை நோக்கி பார்க்கவும், கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கவும், கடவுளுடைய சமூகத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை எடுக்கும் நீர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். இந்த வேளையிலும் உடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய திருமறையில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுக்கு கண்களை நீ திறந்தரல வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு உம்முடைய திருமறை வாக்கியங்கள், வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் எங்களுக்கு ஆதாரமாய் அச்சாரமாய் இருப்பதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மாம்ச பலகீனத்தை நீர் நீக்கி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாங்கள் கலங்கமில்லாத வாஞ்சியுள்ளவர்களாக நாங்கள் இருந்து ஆவிக்குரிய பலத்தோடு நாங்கள் வாழ முடியாது இருக்கிற பைத்தாரோம். உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதி கனமகிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு விசை இந்த காணொளி காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நாட்களிலே பல தடைகள் இருந்திருப்பினும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களில் அநேகர் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளத்தக்கதான கிருபைகளை ஸ்லாக்கியங்களை நமக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய வருடத்திலும் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய குறைவுகள், குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக ஒரு மிக பெரும் கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி பாராட்டுவோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு
அழைப்புக்கு இணங்கி பொருள் தர வாழ்தல். அழைப்புக்கு இணங்கி பொருள் தர வாழ்தல். லிவ் worthy ஆஃப் யுவர் காலிங். அழைப்புக்கு இணங்கி பொருள் தர வாழ்தல், அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்தல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். லிவ் worthy ஆஃப் யுவர் காலிங். கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே அவரவருக்கு பல அழைப்புகள் நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மை ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமையாக இருக்குது என்பதை நாம் பல தருணங்களில் நாம் உணர்ந்திருக்கின்றோம். பல நேரங்களில் அதை நாம் அசட்டை செய்திருக்கின்றோம். அப்படி அசட்டை செய்த நேரத்தில் பல சிறு சிறு தண்டனைகளும் நமக்கு வந்திருக்கின்றது. நம்மை திருத்துவதற்கு, நம்மை புதுப்பிப்பதற்கு, நம்மை மெருகேற்றுவதற்கு, நம்மை உருவாக்குவதற்கு கடவுள் அப்படிப்பட்ட சிறு சிறு தண்டனைகளை நமக்கு அளித்து அதன் மூலமாய் நம்மை மீண்டும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளவும், மீண்டும் அவரை மன உருக்கமாக ஊக்கமாக தேடவும், அவரோடு நெருங்கி வாழ்கின்ற அந்த வாழ்வை மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்தி ஆண்டவரோடு கூட இடைப்படவும் அப்படிப்பட்டதான தருணங்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே கடவுள் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை தூய பவுல் அவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வாக்கியத்திலே இவ்வண்ணமாக அவர் குறிப்பிடுகிறார். கடவுள் நம்மை ஒழுக்கக்கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். காரணம் என்ன? கடவுள் பரிசுத்தமானவர். கடவுளுக்கு பல பெயர் இருக்கிறது என்பதை போன வாரத்தில் நாம் சிந்தித்தோம். அதிலே கடவுள் தூயவர், பரிசுத்தராக அவர் இருக்கின்றார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் இவ்வண்ணமாக வாசிக்கின்றோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாக போட்டிருக்கிறது. நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். இதையே தான் தூய பேதுரு அடிகளார் தன்னுடைய நிருபத்தில் 1ஆம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே இதையே சற்று வித்தியாசமாக கூறுகின்றார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆக கடவுளிடத்திலிருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது. எதற்கான அழைப்பு? தூய்மையான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கான ஒரு அழைப்பு. இது உலக மக்கள் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு அல்ல, மாறாக நம்மை படைத்தவர், நம்மை பாதுகாக்கின்றவர், நம்மை பராமரிக்கின்றவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு. எதற்காக அழைத்திருக்கிறார்? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு, தூய்மையான வாழ்வுக்கு கடவுள் நம்மை அவர் அழைத்திருக்கின்றார். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய மனித வாழ்வு, ஒரு முழு மனித வாழ்வு என்பது ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு முழு மனித வாழ்வு. ஆக இது ஒன்றுக்கொன்று போராடுகின்ற அநேக தருணங்களிலே நாம் சிக்கொண்டு தவித்திருக்கின்றோம். மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் போரிடுகிறது என்பதை ரோமர் நிருபத்தில் நாம் வாசித்து அறிகின்றோம். ஆக கடவுள் நம்மை பரிசுத்தமான வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். நம்முடைய சொல், செயல், சிந்தனை அனைத்திலும் நாம் பரிசுத்தராக காணப்பட வேண்டும் என்பது கடவுள் விரும்புகின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கின்றது. இந்த அழைப்பை குறித்து அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்வை குறித்து சில அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். ஜாக் ஹைல்ஸ் என்கின்ற ஒரு இறையியலாளர் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இஃப் காட் கால்ட் அஸ் டு அ டாஸ்க், ஹீ வில் தென் குவாலிஃபை அஸ் ஃபார் த ஜாப். ஆக கடவுள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். இன்னும் ஒருத்தர்
God's calling on your life is not a call to a tower to look down on everyone else. ஏதோ உயரத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களை நீ பார் என்பதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இட்ஸ் அ கால் டு த ட்ரென்ச்சஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் வின் த ஃபைட். ஆக போராடுகின்ற மக்கள் மலை முகடுகளிலே அல்லது மலை அடிவாரங்களிலே, மலை இடுக்குகளிலே, சந்துகளிலே, வெடிப்புகளிலே இருந்து கொண்டு அங்கே மக்கள் படுகின்ற அந்த வேதனைகளிலே அவர்களுக்கு உதவி செய்து அந்த வாழ்க்கையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஏதோ மேலே நின்று கொண்டு மக்களை ஆட்டி படைப்பதற்காக அல்ல என்பதாக இந்த அறிஞர் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார். இன்னொரு அறிஞர் பாருங்கள், we may be called for something that seems unnatural for us. சில நேரங்களில் கடவுளுடைய அழைப்பு நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். unnatural, it seems to be unnatural for us, but when we listen and heed to God's calling, it will connect us to our inner desires. ஆக அது நாம் அந்த கடவுளுடைய அழைப்பை உன்னிப்பாக நாம் கவனிக்கும் பொழுது ஏதோ நம்முடைய உள்ளார்ந்த அந்த வாஞ்சைகளை கடவுள் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு நம்மை அவரோடு கூட தொடர்பு படுத்துகின்றார். God will not call us for something He hasn't wired us to do. கடவுள் இது ஒரு விரும்பாத ஒரு காரியத்திற்காக நமக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை. He doesn't call, He never called us. ஆக தேவையற்ற காரியங்களுக்காக கடவுள் நம்மை ஒருபோதும் அழைப்பதில்லை என்பதாக சுட்டி காட்டப்படுகின்றது. ஸோ live worthy of your calling. நம்முடைய அழைப்புக்கு பயனுள்ள வகையில் நாம் வாழ வேண்டும் என்கின்ற இன்றைக்கு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கி ஒரு மூன்று திருமறை பாடங்கள் நமக்கு வாசித்திருக்க வேண்டும். முதலாம் திருமறை பாடமாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன் அல்லவா, ஒரு முழு மனித வாழ்வு என்பது ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றும் அடங்கியது தான் ஒரு முழு மனித வாழ்வு. ஆவி நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், சரீரத்திலும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நம்முடைய ஆன்மா சிந்தனையிலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். ஆக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முதலாம் திருமறை பாடத்தை நாம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சற்று 1 முதல் 11 வசனங்கள் வரை சற்று திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஆவிக்குரிய காரியத்தை பற்றி அதிகமாக சொல்லப்படுகின்றது. அதிலே ஒரு குறிப்பான ஒரு வசனம் 12, அதை நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கேட்கும் காது, காணும் கண், இவ்விரண்டையும் ஆண்டவரே படைத்தார். கேட்கும் காது, காணும் கண், இவ்விரண்டையும் ஆண்டவரை படைத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்று பார்ப்போது, படைப்பு, கடவுளுடைய படைப்பை நாம் அங்கே உற்று நோக்குகின்றோம். கடவுள் அங்கே படைக்கின்றார், மனிதர்களை, மனுக்குலத்தை படைக்கின்றார். அவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற தொடர்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு சில கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். நீ தோட்டத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆனால் அப்போ அந்த அவரோடு கூட அந்த இருந்திருக்கின்ற வரைக்கும் கடவுளுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே இருந்திருக்கின்ற உறவு நல்ல உறவாக இருந்தது. அவருடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற வாழ்வாக இருந்தது, ஆவிக்குரிய வாழ்வாக அது இருந்திருக்கின்றது. இடையிலே ஒரு சர்ப்பம் உள்ளே நுழைந்து அவருடைய சிந்தனைகளை மாற்றி, சிந்தனைகளை தகர்த்தெறிந்து, நல்ல சிந்தனைகளை அகற்றிவிட்டு தீய சிந்தனைகளை உள்ளே புகுத்தி அவருடைய சில சந்தேக கேள்விகளை எழுப்புகின்றது. கேட்கின்ற காது, காணுகின்ற கண், இவை இரண்டையும் கடவுள் உண்டாக்கினார். இங்கே என்ன பண்ணுறான், பேசுகிறான் இல்லையா, சாத்தான், பாம்பு பேசுது. கடவுள் உங்களுக்கு இப்படி சொன்னாரா? அப்படி ஆமாம், இப்படி தான் சொன்னார், இதெல்லாம் தொட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, சாப்பிட்டீங்கன்னா சாபம்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அது நான் சொல்லுது, இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கடவுளை போல ஆயிடுவீங்க,
நீங்கள் கடவுளை போல் ஆயிட்டீங்கன்னாக்கா அப்புறம் உங்களுக்கு எதுனத்துக்கு இன்னொரு கடவுள், அப்போ நீங்கள் கடவுளுக்கு ஈக்குவல் ஆகிடுவீங்க என்று சொல்லி அவர்களை ஒரு சாதுரியமான பேச்சு திறனாலே அவர்களை வளைத்து போடுகின்றது. இதனை கேட்ட ஆதாம் ஏவாள் இவர்கள் 2 பேரும் அந்த மரத்தின் கனியை பார்க்கிறார்கள். இதான் பார்த்தீங்களா, கேட்கும் காது காணும் கண், இவை 2ஐயும் கடவுள் படைத்தார். இங்கே கேட்குறாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கின்ற வரைக்கும் அவர்களோடு கூட ஆண்டவரோடு கூட இருந்த தொடர்பு நல்ல விதமாக இருந்திருக்கின்றது. ஆக கடவுள் படைத்த இந்த 2ஐயும் எப்பொழுது அவர்கள் வேறு காரியத்திற்கு அதை திசை திருப்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கை பாழாக போகின்றது. இங்கே கண் காணுகின்றது, அந்த கனியை காணுகின்றது. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக கனியாக இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக கேட்கின்ற காது காண்கின்ற கண் இவை 2இன் மூலமாக அவருடைய கடவுளோடு இருந்த அந்த தொடர்பு, அந்த ஆவிக்குரிய வாழ்வு சிதைந்து போகின்றது. ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் live worthy of your calling, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் என்பதாக இதில் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக அப்படி இந்த தவறுகளை செய்து கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஆக கடவுள் நம்மை தூய வாழ்வு வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பதாக இங்கே வாசித்து அறிகிறோம். இது ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தை குறித்து நாம் இங்கே சிந்திக்க முடியும். ஆவி ஆத்மா சரீரம் இல்லையா, ஆத்மீக வாழ்வு என்று சொல்லும்போது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அதான் ஆன்மாவுக்குரிய வாழ்வு. அதை மத்தேயுவில் வாசித்தோம். இன்றைக்கி அருமையான வேத பாடமாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அங்கே வேத பாரகரை, பரிசேயரை, சதுசேயரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் வேறு ஒன்று செய்கிறாங்க. அது நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, அவர்களுடைய செயல்களினாலே அவர்களை அறிவீர்கள். ஆக உள்ளத்திலே தூய்மை இல்லை. அதான் ஆன்மா பேசுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உள்ளத்திலே தூய்மை கிடையாது. பேசுகிறது ஒன்று, செயல்படுவது ஒன்றாக அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. போலி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவங்க சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. உள்ளமோ இது எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. தங்கள் வாயினாலே என்னை துதிக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். இன்றைக்கி நம்மள அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் பின்னாலே நமக்கு விரோதமான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மை குறித்து தவறாக வெளியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர் எப்படி செய்து விட்டார், அவர் எப்படி செய்து விட்டார் என்று இவர்கள் உனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறார்கள். ஆனால் அதே மாதிரி நம்மக்கிட்ட எப்படி நல்லா பேசிட்டு நம்ம பற்றி அங்கே போய் சொல்கிறாங்களோ, அதே மாதிரி அவங்கள பற்றி இங்கே அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு அவங்கள பற்றி இங்கே நம்மிடத்தில் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள், போலி இறைவாக்கினர்கள், அவர்கள் செயல்களை கொண்டே நீங்கள் அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். ஆக இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவருடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க, ஆனால் நம்மை பற்றியே பல இடங்களில் குறை கூறி தெரிந்து கொண்டு நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே உள்ளம் தங்கள் உதடுகளினாலே துதிக்கிறார்கள், அவருடைய உள்ளமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்பதாக ஆண்டவர் அவர்களை குறித்து எச்சரிக்கை விடுக்கின்றார். லிவ் worthy of your calling. கடவுள் நம்முடைய அழைப்பு எப்பொழுது உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும் என்று திருமறையில் வாசிக்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையை கடவுள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார். ஆக உள்ளொன்று வைத்து நாம் புறமொன்று பேசாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயபக்தியோடு உண்மையாக அல்லது இல்லதாக நாம் சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதாக மத்தேயு 2வது நற்செய்தி பாடத்திலே இவனமாக அந்த உள்ள தூய்மையை குறித்து அங்கே வாசிக்கிறோம். முதல்ல ஆவிக்குரிய வாழ்வு, இங்கே ஆவி
ஆவி, ஆத்மா, ஆத்மீக வாழ்வு, ஆத்மாவுக்குரிய வாழ்வு. மூன்றாவது சரீரத்திற்குரிய வாழ்வு. அது எப்படி இருக்க பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வரை இன்றைக்கு 3ஆம் நிருப பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12லேருந்து 21 வரை நமக்கு 2வது பாடமாக தரப்பட்டிருக்கிறது. அதில் முதல்ல அவர் பவுலடியார் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்கின்ற பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். ஆக சரீரத்தை குறித்த, சரீர தூய்மையை குறித்து இங்கே தூய பவுலடிகளார் விளக்குகின்றார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் தேவனால் உண்டானதல்ல, இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் என்று யோவான் அடிகளார் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இன்றைக்கு மனிதர்களிடத்தில் அதிக அளவில் இது பறந்து விரிந்து காணப்படுகின்றது. உடல் தூய்மை, சரீர தூய்மை குறித்து இங்கே சொல்லுகின்றார். அங்கே ஆவிக்குரிய நிலையிலும் நாம் நம்முடைய அழைப்புக்கு கடவுள் நம்மை அழைத்த அழைப்புக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள மக்களாக, கடவுள் நம்மை ஏற்படுத்தியிருக்கிற நோக்கத்திற்கு பயனுள்ள மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அநேக உதாரணங்கள் நாம் பார்க்க முடியும். மோசேவை பார்க்கலாம், இங்கே புதிய ஏற்பாட்டிலே பவுலை பார்க்கலாம். ஆக அவர்களெல்லாம் ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லியும் அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக செய்தும் ஆண்டவர் மீண்டுமாக ஒரு எச்சரிப்பின் காரியத்தை கொடுத்து அவர்களை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர்களை உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். கடவுள் நம்மை அழைத்திருக்கின்ற அழைப்புக்கு பிரியமாக வாழ முடியும் என்பதை நாம் அறிகின்றோம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று யோபு அடிகளார் குறிப்பிடுகின்றார். என்னை சோதித்த பின்பு. ஆக உலக வாழ்க்கை ஒரு சோதனைகள், போராட்டங்கள், நிர்பந்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அவற்றின் மத்தியிலும் நம் ஆண்டவருக்கு உண்மையாக கடவுளுடைய அழைப்புக்கு கீழ்ப்பணிந்து நடக்கின்ற மக்களாக நாம் காணப்பட எச்சரிக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், அல்லது பிரச்சனைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். ஆனாலும் கடவுள் ஒருபோது நம்மை கைவிடுகின்றவர் அல்லவே அல்ல. அப்படி சோதனைகள் வருகின்ற பட்சத்தில் கடவுளை மாத்திரம் நாம் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கின்றார். நம்மை அவருடைய உன்னதங்களில் அவர் உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஒரு 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஊரில் ஒரு சிற்பி ஒருவர் இருந்தார். அந்த சிற்பி ஒரு பெரிய பாறை ஒன்றை தன்னுடைய வீட்டிற்கு அதை மலைப்பகுதியிலிருந்து உருட்டி கொண்டு வந்தார். அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த அந்த பாறையை அவர் செதுக்க ஆரம்பித்தார். அவர் செதுக்கின்ற வேளையில் அந்த பாறையில் இருந்த அந்த பாறையானது கொஞ்சம் துண்டு துண்டாக உடைந்து பாகங்கள் வெளியிலே சிதறி போனது. இப்படி அந்த செதுக்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அந்த பாறையை அவர் செதுக்கி ஒரு அழகிய ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு அழகிய சிலையாக அதை உருவாக்கினார். சிலையை உருவாக்கி அந்த மலை மேலே இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு மண்டபத்தில் அதை கொண்டு போய் வைத்தார். இங்கே அதை பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்தார்கள். ஆனால் அந்த மலை மேலே அவர்களால் ஏற முடியவில்லை. இதற்கு அவர் யோசிக்கிறார். இந்த சிற்பி யோசித்தார், என்ன செய்யலாம், இதற்கு நாம் அந்த மலை மேலே ஏறுவதற்கு படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும் என்று அவர் நினைத்து இந்த உடைந்த அந்த பாறை துண்டுகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து படிக்கட்டுகளை அவர் உருவாக்கினார். படிக்கட்டுகளை உருவாக்கின பிறகு அந்த வருகின்ற அந்த பயணிகளுக்கு, அந்த பார்வையாளர்களுக்கு அந்த படிக்கட்டில் ஏறி செல்வது மிக ஒரு சுலபமான ஒரு காரியமாக இருந்தது. ஆக அந்த மேலே அந்த படிக்கட்டு மேலே அவர்கள் ஏறி அந்த அழகிய சிலையோடு எல்லாரும் அங்கே புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிலையை செய்து அந்த சிற்பியை வெகுவாக தங்களுடைய உள்ளத்திலே புகழ்ந்து அதன் பிறகு அங்கிருந்து திரும்பி சென்றார்கள். இப்படி இது பல நாட்கள் இப்படியே நடந்து கொண்டு இருந்தது. இப்போது
அந்த படிக்கட்டுகள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. என்னடா அது, நாமும் அந்த பாறையிலிருந்து தானே வந்தோம், இந்த சிலையும் அந்த பாறையிலிருந்து தானே வந்தது. ஆனால் சிலையை மெச்சுகின்றார்கள், சிலைக்கு பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள், அந்த சிலையை பற்றி புகழ்ந்து தள்ளுகிறார்கள். ஆனால் நாம் இங்கே காலாலே மிதிக்கப்படுகிறோம், நம்மை அசட்டையாக நினைக்கிறார்கள், நமக்கு மதிப்பு மரியாதை கிடையாது என்று சொல்லி தங்களுடைய உள்ளத்திலே நினைத்து கொண்டு அந்த சிலையின் இடத்துல கேட்கிறார்கள். சிலையே, நீயும் அதே பாறையிலிருந்து தான் வந்தாய், நாங்களும் அதே பாறையிலிருந்து தான் வந்தோம். ஆனால் உன்னை எல்லாரும் நேசிக்கிறார்கள், உனக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள், உன்னை உயர்வாக பேசுகிறார்கள். ஆனால் எங்களை மிதிக்கிறார்கள், எங்களை யாரும் சட்டை பண்ணுவது கிடையாது, எல்லாரும் எங்கள் மேலே ஏறி செல்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று அந்த சிலையை பார்த்து கேட்டன. அதற்கு அந்த சிலை சொன்னது, நான் இப்போ சிற்பி அடித்த ஒரே அடியிலே நீங்கள் எல்லாம் சிதறி போய்விட்டீர்கள். ஆனால் நான் 10 ஆண்டுகளாக அடிக்கப்பட்டு இந்த சிலையாக நான் வடிவமைந்திருக்கின்றேன். ஆக எத்தனை நான் துன்பங்களை பட்டிருப்பேன், எத்தனை கஷ்டங்களை நான் பட்டிருப்பேன், எத்தனை அடிகளை நான் தாங்கியிருப்பேன், அதையெல்லாம் நினைத்துத்தான் மக்கள் இன்றைக்கு என்னிடத்திலே என்னோடு கூட இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் ஒரே அடியிலே நீங்கள் விழுந்து விட்டீர்கள், ஆகவே தான் உங்களை யாரும் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதாக அந்த சிலை பதில் சொன்னது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் யோபு சொல்வதைப் போல, அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள், பல பிரச்சனைகள், துன்பங்கள், இடர்பாடுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் இந்த சோதனைகள் மத்தியில் யோபு எப்படி உறுதியாக நின்றாரோ, கடைசி வரை உறுதியாக நின்றாரோ, அப்படியாக நாம் பல சோதனைகளோடு கடந்து வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி போய்விடாதபடிக்கு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யாதவாறு நாமே காத்துக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய உயர்வான ஆசீர்வாதங்களை, உன்னத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக, சமுதாயத்தினாலே மதிக்கப்படுகின்ற ஒரு வாழ்வாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக முழுக்க நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை சார்ந்து தான் இருக்க வேண்டுமே தவிர, கடவுள் அழைத்த அழைப்பிற்கு நாம் அதை பயனுள்ள மக்களாகத்தான் வாழ வேண்டுமே தவிர, ஏதோ ஒரு சோதனைகள் வந்துகின்ற பட்சத்தில், கஷ்டங்கள் துன்பங்கள் நேரிடுகின்ற பட்சத்தில் ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கையாக முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னும் ஒரு கடைசியாக ஒரு கொட்டேஷனும் அதற்கு உரிய ஒரு சிறு சம்பவத்தையும் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஜெக் டேனியல்ஸ் அவங்க, you have destined to do more than what you are doing right now. Just have the courage to say yes to who God called you to be. நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை காட்டிலும் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதிகமாக கடவுளுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். Just have the courage to say yes to who God called you to be. ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அதற்கு எஸ் சொல்லுங்கள். ஆமாம் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள், நான் அடிபணிகிறேன் என்று சொல்லுங்கள், நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்பதாக இந்த அறிஞர் குறிப்பிடுகின்றார். இன்னொருத்தர் ஜிம் ஜார்ஜ் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யூ cannot escape God's call on your life. He will pursue you to the ends of the earth. You cannot escape God's call on your life. கடவுளுடைய அழைப்புக்கு நீ எந்த விதத்தில் தப்பி போக முடியாது. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உயர்த்ததின் ஆழத்திலே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு சிறப்பான அழைப்பு நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. அந்த அழைப்பிற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் நாம் வாழ கடவுள் விரும்புகின்றார். நம்மை அர்ப்பணிக்க கடவுள் விரும்புகின்றார். எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் ஒருபோதும் விலகி போய்விடாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செல்வாக்கு இல்லை, நம்முடைய அந்தஸ்து, இதெல்லாம் நம்மை பாதுகாக்கும் என்று நாம் ஒருபோதும் நினைத்தல் ஆகாது. ஏதோ ஒரு சமயங்களில் நமக்கு சோதனை வருகின்ற வேளையில் நம்முடைய பணமோ, நம்முடைய பொருளோ, அல்லது நம்முடைய செல்வாக்கோ ஒருபோதும் நம்மை காப்பாற்றாது. கடவுளை சார்ந்திருந்தால் மாத்திரமே நாம் காப்பாற்றப்பட முடியும். கடவுளை சார்ந்திருந்தால் மாத்திரமே நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் வாழ முடியும். ஆண்டவரை சார்ந்திருந்தால் மாத்திரமே கர்த்தருடைய சித்தத்தை
இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்ற முடியும். பிரபலமான ஒரு அமெரிக்க எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக ஒரு திறமையான ஒரு எழுத்தாளர். அவர் பல அதாவது என்ன சொல்கிறது, திடுக்கிடும் நாவல்கள் இல்லையா, த்ரில்லிங் நாவல், பல நாவல்களை அவர் எழுதியிருக்கின்றார். 1954ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய அந்த கதைகள்லாம் ஒரு மாதிரி பயமூட்டுகின்ற, ஒரு மாதிரி திடுக்கிடுகின்ற ஒரு த்ரில்லிங்கான நாவல்களாக இருக்கும். அதை படித்தவர்களுக்கு தெரியும். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அவர் நல்ல ஒரு பெரிய பணக்காரர். அவர் பணக்காரர், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, விளையாட்டு வீரர், குட் பிளேயர், நல்ல விளையாட்டு வீரர். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஹண்டர், வேட்டைக்காரர். பாரு எவ்வளோ ஒருத்தருக்குள்ளே எவ்வளோ திறமைகள் அடங்கியிருக்க பாருங்கள். சிறந்த எழுத்தாளர், நல்ல கிரிக்கெட் குட் விளையாட்டு வீரர், நல்ல ஒரு வேட்டைக்காரர், செல்வந்தர், பலவான் செல்வந்தர், நல்ல பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் இப்படி பல்வேறு டேலண்ட்டுகள் அவருக்கு இருந்தும் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்வு அல்ல, அசுத்தமான ஒரு வாழ்வு, இம்மாரல் லைஃப், ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்வு அவர் வாழவில்லை. இத்தனை வாழ்க்கை வசதிகள் இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கை தாறுமாறான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் வாழ்ந்து வந்தார். அவர் 3 முறை பிளெயின் ஆக்சிடென்ட்டு, ஃப்ளைட்டு, 3 முறை விமான விபத்தில் அகப்பட்டு 3 முறையும் ஒரு சிறு காயமும் இல்லாமல் தப்பித்த ஒரு அதிசய மனிதர் பாருங்கள். ஒரு பிளெயின் கிராஷு, அதில் அகப்பட்டு பாருங்கள், ஒரு சிறு காயம்லாம் தப்பிக்கிற ஒரு மனுஷன்னாக்கா அப்போ கடவுள் எவ்வளோ அவர் மேலே அன்பு வச்சுருப்பார் பாருங்கள். ஒரு கடவுள் பயம் இல்லாதவர், கடவுள் பக்தி இல்லாதவர், இப்படி பல திறமைகள் வாய்ந்தவர். அப்போ 3 முறை அவருக்கு அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விபத்து நடந்து கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து, அந்த இம்மாரல் லைஃப்லேருந்து அவர் சிறிதேனும் அவர் மாறவில்லை. அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இது ஒரு கடவுளின் எச்சரிப்பாக கூட அவர் எடுத்துக்கொண்ட பாடில்லை, அப்படியே வாழ்ந்து வந்தார் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. அது மாத்திரமல்ல, அவர் எழுதுகின்ற அந்த கதைகளிலே வருகின்ற கதாபாத்திரங்களும் இப்படிப்பட்ட இந்த தமிழில் அழகாக சொல்லுவாங்க மயிர்கூச்செறியும் அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஹீரோஸு கடந்து போகிற மாதிரியே அவங்களுடைய அந்த வே ஆஃப் அந்த ஸ்டைல் அப்படியாக இருக்கும். கதாபாத்திரங்கள் அப்படி அந்த பல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாக கடந்து வருவார்கள் என்பது. இப்படி அவர் 1954ஆம் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருதான நோபல் பரிசு, இலக்கியத்திற்கான நோபல் பரிசை அவர் பெற்றார். இப்படி அவர்கள் பல கதைகள் எழுதி கொண்டிருக்கின்ற வேளையில் 1961ஆம் ஆண்டு அவர் திடீரென்று வியாதிப்பட்டார். டாக்டர் இடத்தில் பரிசோதனை செய்த பொழுது அவருக்கு பிளட் கேன்சர் இருப்பது தெரிய வந்தது. இவ்வளவு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர், 3 முறை விமான விபத்தில் ஆச்சரியமாக உயிர் தப்பின ஒரு மனிதர், அந்த டாக்டர் அவருக்கு கேன்சர் வியாதி என்று சொன்ன உடனே அவர் வீட்டிற்கு சென்று உடனடியாக தன்னுடைய துப்பாக்கியை சொந்த வீடு 1960 தான் அவர் கட்டியிருக்கிறார். அடுத்த வருஷமே தன்னுடைய துப்பாக்கியாலே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, பணம் இருந்திருக்கு, நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், எவ்வளோ வசதி இருந்திருக்குது, செல்வாக்கு இருந்திருக்குது, பல பெரிய பெரிய மனிதர்களுடைய அந்த சிபாரிசு இருந்திருக்குது. ஆனாலும் இவையெல்லாம் அவரை என்ன பண்ண முடியல, அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியில் ஒரு வியாதி என்று வந்த உடனே அவர் தனக்குத்தானே துப்பாக்கியாலை சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கின்றவர்களுடைய கதியெல்லாம் எப்படித்தான் போகும். கடவுள் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இருக்கிற வாழ்க்கை வசதிகள்லாம் பார்த்தாக்கா எவ்வளோ ஆண்டவருக்காக எவ்வளோ காரியத்தை அவர் செய்திருக்கலாம். இந்த சமுதாயம் விழிப்படைவதற்கு நல்ல நாவல்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அதை விடுத்து தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே தன்னைக்குத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்கின்ற
ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். எனவே எனக்கு அருமையானவர்களே, கடவுள் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். ஆகவே கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்வோம். அவருடைய அழைப்புக்கு இணங்கி நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக அது அமைய கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, எங்களை அழைத்தவர் நீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய அழைப்பிலே நிலைநிறுத்துகின்றவர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய அழைப்புக்கு பயனுள்ள வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர். ஆம் கர்த்தாவே, பல நேரங்களில் சோதனைகள், பிரச்சனைகள் வருகின்ற சூழ்நிலையே ஆண்டவரே, உமக்கு விரோதமான பல காரியங்களை அல்லது பல சிந்தனைகளை நாங்கள் கொண்ட மக்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். எங்களை தயவாய் மன்னித்தருளும் கர்த்தாவே. திருமறையில் இருக்கின்ற அநேக உதாரணங்கள் பார்க்கின்ற வேளையில் கர்த்தாவே, அவர்கள் ஒரு நிலையில் அவர்கள் உம்மை மறுதளித்தாலும் ஆண்டவரே, உம்மால் எச்சரிக்கப்படும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றி அமைத்து ஆண்டவர் தங்களை உமக்காக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே, வேதாகம வரலாற்றிலே அல்லது திருச்சபை வரலாற்றிலே பயனுள்ள மக்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையும் அது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக, இந்த சமுதாயத்திற்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக ஆண்டவரே, மனிதர்களே அல்ல ஆண்டவரை திருப்திப்படுத்துகின்ற ஒரு வாழ்வாக அது அமையத்தக்கதாக நீர் கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதி, கனமகிமை, மாட்சிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அவரின்று மடித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய உலகபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலும் உள்ளோரும் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆண்டவர்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நன்றிக்கும் அடைவுகளே, ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உடைய திருச்சபைக்கு உடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். ஆண்டவரே, எங்கள் நாட்டின் மீது அருள் கூறும். நாங்கள் உம்மை அழைக்கும் பொழுது தயவு கூர்ந்தங்களை கேட்டருளும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவளுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, உலகத்திற்கு சமாதானத்தை அருளி செய்யும். உடைய அரசு உலகில் வருவதாக. ஆண்டவரே, துன்பத்திலும் துயரத்திலும் உள்ள எல்லா மக்களையும் நினைவு கூற எங்களுக்கு அருள் தாரும். ஒதுக்கப்பட்ட மக்களை விடுவித்தருளும். கடவுளே, உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அனுப்பும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஆண்டவரே, எங்கள் தகுதியை பாராது நீர் எங்களில் நிறைவேற்றுவதை நினைத்து உமது திருப்பணிக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறது போல எங்களை அவ்வழைப்புக்கு உகந்தவர்கள் ஆக்கும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபநிலையில் இருப்போம். சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசியாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற தடையாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற எல்லா பிரயத்தனங்களின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன்.
தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வலிமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வலிமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான தடியார எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பரப்பர கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இறுதிமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லாம் மென்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, தடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் எப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். இப்பொழுது திருச்சபையின் அறிவிப்புகளை நம்முடைய செயலர் அவர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். இந்த காணொலி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நலிந்தோருக்கு புத்தாடைகள் வாங்கி அளித்த அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஞாயிறு பள்ளி ஜூம் மூலமாகவும் வேதவினா போட்டி வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் நடைபெற்று வருகிறது. பங்கு பெறுங்கள். இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நினைவு நாட்களை காணும் நம் திருச்சபையின் அங்கத்தினர்கள் பிறந்த நாட்கள்: 10/1 அன்று டாக்டர் மிஸ்ஸஸ் ரொபீனா அபிஷேக், மிஸ்ஸஸ் சி ரூபன் துரை, மிஸ்ஸஸ் கிரீட்டா ஃப்ரெட்ரிக், மிஸ்டர் வி பட்டுக்குமார் பாக்கியராஜ். 11ஆம் தேதி அன்று மிஸ்டர் ஏபிஏ சாமுவேல், மிஸ்ஸஸ் டி க்ளோரி டேவிட். 12ஆம் தேதி அன்று மிஸ்ஸஸ் ஜே ஜபசெல்வி சுகந்தி, மிஸ்ஸஸ் செப்சிபா உஷார் ஆலிஸ், மிஸ்ஸஸ் ஏ புஷ்பம். 13 அன்று மிஸ்ஸஸ் பி பிரேமா ராஜாபாய், மிஸ்டர் பி மனோகர் செல்வின், மிஸ்ஸஸ் பபிதா பாபுதுரை, மாஸ்டர் வி பிரேடன் ஜோயன் ஷாபு. 14ஆம் தேதி அன்று மிஸ்டர் ஏ திமோத்தேயு, மாஸ்டர் கிஃப்ட்சன் ஜான் பால், மிஸ்டர் ஏ ஜான் ஸ்டீஃபன், மாஸ்டர் எச் டேரியன் ஜாக். 15ஆம் தேதி அன்று மிஸ்டர் எஸ் ஆலிவர் பிரேம்குமார், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் ராஜன். 16/1 அன்று பிறந்த நாட்கள் கொண்டாடுவோர் மிஸ்ஸஸ் எஸ் கமலாபாய், மிஸ்டர் நிக்கில் சந்திரா அண்ட் மிஸ்ஸஸ் ராஜன் டோனி. திருமண நினைவு நாட்களை காணும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள்: 11/1 அன்று திரு ஜான் கிளமெண்ட் ஆரோன் அண்ட் திருமதி மினி ஜான். 14ஆம் தேதி அன்று திரு ஏ அருள் சிகாமணி ஜெயசிங் அண்ட் திருமதி விஜில் ஜெயசிங், திரு ஜேவி சாம் ராஜா அண்ட் திருமதி மிஷோ தோனி, திரு ஜி செல்வின் சாண்டியாகோ அண்ட் திருமதி ஜூபிலி கிறிஸ்டினா. 15ஆம் தேதி அன்று மிஸ்டர் ஆர் தாமஸ் திரவியராஜ் அண்ட் திருமதி சந்திரிகா, திரு கே போஸ் அண்ட் திருமதி பிரமிளா மேரி, திரு எஸ் தேவதாஸ் ஜெயராஜ் அண்ட் திருமதி அன்பு தேவிகா ராணி. 16ஆம் தேதி திருமண நிறைவு நாட்கள் கொண்டாடுவோர் திரு கே தீனதயாளன் அண்ட் திருமதி எஸ் ரேச்சல் பானுமதி. பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நிறைவு நாள் காண்போரை திருச்சபையின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆயிரவர்கள் இவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு வி பாஸ்கர் சேகர், திருமதி பி ஞான செல்வி ஆகியோரின் மகள் செல்வி பி மேர்சி என்பவரும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் முகப்பேர் மேற்கு குருசேகரம் உயிர்த்தெழுதலின் ஆலயத்தைச் சேர்ந்தவரும் திரு தேவதாஸ் ஜெயராஜ், திருமதி அன்பு தேவிகா ராணி ஆகியோரின் மகன் செல்வன் டி ஜாஷுவா ஆபேல் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதி சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை.
மற்றும் ஒரு திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு ஏ காணிக்கைராஜ், திருமதி கே அன்பு ஆகியோரின் மகள் செல்வி அருள் திரு கே எஸ்தர் சந்தியா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சாவூர் பேராயம் மூலனூர் குருசேகரம் மூலனூர் சபையைச் சேர்ந்த காலம் சென்ற திரு ஜி குணசேகரன், திருமதி காந்தி மனோகரம் ஆகியோரின் மகன் செல்வன் ஜி கிங்ஸ்லி ஜான் பால் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதி சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. மேலும் ஒரு திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த காலம் சென்ற திரு ஆர் ராலிஸ் ஆப்ரஹாம், திருமதி எப்சிபா உஷா ராலிஸ் ஆகியோரின் மகள் செல்வி ஆர் ஆண்ட்ரியா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் முகப்பேர் மேற்கு குருசேகரம் உயிர்த்தெழுதலின் ஆலயத்தை சேர்ந்தவரும், திரு கே ஸ்ரீதரன், திரு டி ராஜாத்தி என்பவரின் மகன் செல்வன் ஜாஷ்வா என்கின்ற மணிகண்டன் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதிய சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான பிறநாளை காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆயுசு காலத்திலே மேலும் ஒரு புதிய ஆண்டை நீர் காண செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதை முழுதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கரம் பற்றி வழிநடத்தி எல்லா தீவினைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விக்கிரங்களுக்கும் அவளை விலக்கி காத்து நல்ல சரீர சுகம் பலன் ஜீவனை கொடுத்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அவர்களை ஆசுவாதமாய் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அனைவருக்கும் நல்ல சரீர சுகம் பலன் ஜீவனை கொடுத்து நீடித்த ஆயுசு நாட்களாலே தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்க முடியாது ஜெபிக்கின்றோம். இதேபோல இந்த அநேக பிறநாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு உங்கள் சாட்சியாக வாழமுடைய கிருபை தாரும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற திருமறை வாக்கின்படி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லா நன்மை கிருபையினால் முடிச்சுட்டு வாழ்நாள் முழுதும் உங்கள் சாட்சிகளாக உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான திருமண நாளை ஆசிரிக்கின்ற அன்பு தம்பதிகளாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். எல்லாரும் வாழ்க்கையிலே அருமையான தம்பதிகளின் நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் பாராட்டி வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கடந்து வந்த பாதை முழுவதும் கத்த நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்து தேவைகளை கத்த சந்தித்து இக்கட்டுகளிலே அவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டையும் ஆசிரியை ஆண்டவரை கூட்டி கொடுத்துருக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் ஆசிரமக்க கிருபை தாரும். வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளை, பெற்றோர்களை, குடும்பத்தாரை ஆசீர்வதித்தள்ளும். கையில் பிரயாசங்களை கத்திர வாய்க்கப்படும். செய்கின்ற வேலை கத்திர ஆசீர்வதியும். குடும்பத்திற்கு வருகின்ற வருமானத்தை கத்திர ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் கர்த்தர் துணை நின்று தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை குடும்பம் முழுவதுமாய் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை வாழ்நாள் முழுதும் உங்கள் சாட்சிகளை வாழ்த்துக்கதாக இருக்கிறபை தாரும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வேத வாக்கியத்தின்படி அருமையான பிள்ளைகளை தம்பதிகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து ஆண்டவர் உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க நிறைக்கிறபை தாரும். இதே போல் இந்த அநேக திருமண நாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு உங்கள் சாட்சிகளை வாழ்த்துக்கதாக உதவி செய்ய முடிய வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை வாசிக்க கேட்டு திருமண அறிக்கைகளே இடம்பெற்றிருக்கின்ற அநேக மணமக்கள் மேர்சி, ஜாஷ்வா, ஆபேல் ஆகியோருக்காகவும், அருள் திரு எஸ்தர் சந்தியா, திரு கிங்ஸ்லி ஜான் பால் ஆகியோருக்காகவும், செல்வி ஆண்ட்ரியா, செல்வன் ஜாஷ்வா என்கிற மணிகண்டன் ஆகியோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய திருமணம் சிறப்பாக நடைபெற இவருடைய பெற்றோர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் கத்த துணை நின்று வழிநடத்தும். தேவைகளை கத்த சந்தியும். பொருளாதார நன்மைகளை தாரும். மனிதருடைய சகாயங்களை கத்தர் கட்டளையிட்டுள்ள சுவாமி. ஆண்டவரே, இந்த திருமண காரியங்களில் எந்த விதமான பிரச்சனைகளோ குழப்பங்களோ வராதபடிக்கு கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து திருமணம் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான திருமணம் நடந்திருத்தக்கதான இருக்கிற தாரும். திருமண அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற மணமகன்கள், மணமகள்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே, அவர் செய்கின்ற வேலைகளே நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர் திருமணத்தின் மூலமாய் பிள்ளைகள் ஒரு குடும்பமாக இணைந்து
கர்த்தாவே உமக்கென்று ஒரு புதிய இல்லறத்தை கட்டி எழுப்பி ஆண்டவரே தங்கள் வாழ்நாள் முழுதும் உமக்கு சேவை செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தாவே இந்த காணொளி காட்சி வழியாக ஆறுதலை பங்கு பெற்ற ஒவ்வொரு தனிநபர்களை, குடும்பங்களை, ஆண்டவரை பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் நம்முடைய கருத்துக்களுக்குள்ளாக அரவணைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே ஒரு புதிய தொற்று சமுதாயத்தில் பரவிக்கொண்டு நான் கேள்விப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தாருக்கு, திருச்சபை மக்களுக்கு யாருக்கும் எந்த விதமான சேதம் அணுகாதபடிக்கு ஆண்டவரே நோய் தொற்று தொடாதபடிக்கு கர்த்தாவே இரத்த கோட்டைகளாக நீங்கள் மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அனைவரை தனித்தனியாக பேர் பிற கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும். ஆண்டவரை வீட்டின் தேவைகளை கர்த்தர் நிறைவேற்று சுவாமி. நான் திருச்சபையின் மூலமாக நடைபெற்று வருகின்ற எல்லா ஊழியங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரை ஊழியங்களுக்காக ஆண்டவர் வீட்டில் இருக்கின்றவர்கள் பாரத்தோடு ஜெபித்து அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்று திருச்சபைக்கு அவர்கள் வழங்கக்கூடிய ஆண்டவரை கருவிகளாக நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய கிளை சபைகளுக்காக, சபை விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியர் செய்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் இந்த சபைகள் வளர்ந்து பெருகத்தக்கதாக நீர் கிருபை தாரும். ஆண்டவரே செயின்ட் பால் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். பணியாற்றுகின்ற ஆசிரியர் நன்றி செலுத்துகிறோம். படித்து கொண்ட பிள்ளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வருகின்ற காலகட்டங்களிலே அந்த பள்ளி இன்னும் பல வளர்ச்சிகளை பெற்று ஆண்டவரே நல்ல ஒரு தலை சிறந்த பிள்ளையாக விளங்கத்தக்கதாக நீர் கிருபை தாரும். ஆண்டவரே ஒவ்வொரு ஆலயங்களை சுற்றிலும், மக்களுடைய வீடுகளை சுற்றிலும் உடைய தூதருடைய காவல் எப்போதும் தங்கியிருக்கட்டும். கர்த்தாவை குறிப்பாக தொலைநோக்கு திட்டம் 2025க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் திட்டத்தை தீட்டுவது ஒரு புறம் இருந்தாலும் உடைய கிருபை, உடைய அருக்கிரகம், உடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அந்த திட்டங்களை பயனற்று போகும் சுவாமி. ஆகவே நீரே கர்த்தாவே ஆண்டவரை விசுவாசத்தை தூக்குகிறவர் முடிக்கிறவருமாக நீர் இருக்கிற அப்படினாலே இந்த பணிகளை நீரே எங்களுக்கு துவக்கி கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அதை முடிக்கக்கூடிய திராணிகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரை எல்லா கால சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களோடு கூட இணைந்து வாழ்கின்ற வாழ்வை நாங்கள் தரித்துக்கொள்ள அருள் தாரும். லீவ் worthy ஆஃப் யுவர் காலிங். ஆமாண்டவரை நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களை நடந்து கொள்ள, பயனுள்ளவர்களை நடந்து கொள்ள கர்த்தங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதி கனமையும் உண்டாகட்டும். எல்லா ஆண்டவரும் அடிமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அடிப்பட்ட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரனை மறவாதே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமீன். God bless you all. God bless you.